அஸ்ஸலாமு அலைக்கும் என் கண்மணிகளா. வாருங்கள், இந்த பாட்டியின் மடியில் நெருக்கமாக உட்காருங்கள் என்று பாட்டே தன் பேரன் ஜலால் மற்றும் பேத்தி மரியத்தை அமர வைத்து அவர்களை அணைத்தார். இன்று நாம் ஒரு சாதாரண வரலாறு கேட்கப் போவதில்லை. இன்று நாம் அல்லாவின் கிருபை மற்றும் குரானின் மகத்துவம் பற்றி பேசப் போகிறோம். இது நம் இஸ்லாமிய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு. பல காலத்திற்கு முன் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தபோது அவர்களுக்கு நிறைய தோழர்கள், சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர்களில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ற மிகவும் பாக்கியம் பெற்ற நல்ல மனிதர் ஒருவர் இருந்தார். சஹாபாக்கள் என்றால் யாரு பாட்டி? சஹாபாக்கள் என்றால் நபிகள் நாயகத்தின் அருகிலேயே இருந்து அவர்கள் சொன்ன ஒவ்வொரு உண்மையையும் ஏற்று அவர்களுக்காகவே வாழ்ந்த உத்தமர்கள் கண்ணே. அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒருமுறை ஏழைகளுக்கான ஜக்காத் மூலம் திரட்டப்பட்ட பேரிச்சம்பழங்களை பாதுகாக்கும் ஒரு பெரிய பொறுப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பேரிச்சம்பழங்கள் அல்லாவுக்கு சொந்தமானது என்று நினைத்து இரவெல்லாம் விழித்திருந்து அதை பாதுகாத்துக் கொண்டிருந்தார். அன்று நள்ளிரவு. உலகமே நிசப்தமாக இருந்தது. திடீரென்று ஒரு சப்தம். ஒரு மனித உருவம் மெல்லத் தவழ்ந்து வந்து அந்த பேரிச்சம்பழங்களை அள்ளிச் செல்ல முயன்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உடனே பிஸ்மில்லா சொல்லி அவனை பிடித்து விட்டார். அது திருடனா பாட்டி? ஆமாம் என் செல்லமே, அவன் திருடன்தான். திருடன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், அல்லாவுக்காக என்னை விட்டுவிடுங்கள். நான் மிகவும் ஏழை. என் வீட்டில் மனைவி, பசியால் வாடும் குழந்தைகள் இருக்கிறார்கள். வேறு வழியில்லாமலும் ஷைத்தானின் தூண்டுதலாலும்தான் இந்த பாவத்தைச் செய்ய வந்தேன். தயவு செய்து என்னை விடுங்கள். இனி நான் அல்லாவுக்கு பயந்து இப்படிச் செய்ய மாட்டேன் என்று கண்ணீர் விட்டு கெஞ்சினான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்ஷா அல்லாஹ் நீ திருந்தி விடுவாய் என்று சொல்லி அவரது ஏழ்மைக்காகவும் அல்லாவை நாடியும் அவனை மன்னித்து அனுப்பிவிட்டார். மறுநாள் காலையில் நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் பார்த்து, அபூ ஹுரைராவே, நேற்று உன் கைதியைப் பற்றி என்ன செய்தாய்?